விதி மனுஷன் எல்லாத்தோடையும் ஜெயிச்சு போராட முடியும். இப்போ ஒரு போட்டி வச்சா முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் கூட அதை கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு ஒரு கால அளவு எடுத்து நம்ம அதை கண்டிப்பாக என்ன வழியில் நம்ம பயணம் பண்ணால் இதை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்மளோட புத்திபூர்வமாக யோசித்தா கூட நமக்கு அதில் ஒரு வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மனுஷனால் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய விதி, நம்மளுடைய தலையெழுத்து. நம்ம மனம் அடம் பிடிக்கும். ஏன் ஒரு விஷயம் நம்மளால் நடக்காத பொழுது நமக்கு எல்லா மனிதனுக்கும் விதியில் எது இல்லையோ அதுதான் ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த விஷயத்தை நோக்கி தான் ரொம்ப ஆசைப்படுவான். ஏன்னா அவனுக்கு விதி இல்லை. அப்போ எல்லாத்தோடையும் ஜெயிக்கிற பர்சனால் இந்த ஒரு விதியோட மட்டும் அவனால் ஜெயிக்கவே முடியாது. எங்கே போய் சண்டை போட, யார்கிட்ட போய் கேட்டு வாங்குறதுக்கு? இப்போ ஒரு பொருள் ஆசைப்பட்டு இன்னொருத்தவங்க கையில் இருந்தால் கூட நம்ம கெஞ்சி யாசகமாக கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் தலையெழுத்துலேயே தரப்படாத ஒரு விஷயத்தை எதன் வழியில் போய் வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத கரெக்டான வழியில் நம்ம தெரியறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. அதை எந்த இடத்துல கரெக்டாக நம் எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இல்லை நான் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்க நினைக்கிறவங்க, அந்த பயணத்தை தெரியக்கூடிய இடத்த கரெக்டாக சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணால் மனசும் லேஸ் ஆயிரும். அந்த பாரங்கள் இது கிடைக்கல அப்படிங்கிற ஏங்குகிற மனம் அடங்கி நம்ம இதை நோக்கி தான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்க வாழ்க்கையில் வந்துடும்.